கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கூறுகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் திடன் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் நாம் திடன் கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் திடன் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் திடன் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் திடன் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் திடன் கொள்ள வேண்டும். நாம் திடன் கொள்ளும்போது கர்த்தருடைய வேலைகளை செய்கிற கிருபைகளை தருகிறார். கர்த்தருக்காக வாழும்படியான கிருபைகளை நமக்கு தருகிறார். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியான கிருபைகளை நமக்கு தருகிறார். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் திடன் கொள்ள வேண்டும். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் திடன் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நாம் திடப்படும் போது தேவனுடைய காரியங்களை செய்யும்படி தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதையுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் திடன் கொள்ளும் போது தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கையின் வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் நிலை கொண்டிருப்பாராம். தேவ ஆவியானவர் நம்மில் நிலை கொண்டிருப்பார். இன்றைக்கு அநேக உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், சுகம் பெற்ற ஆரம்பத்தில், விடுதலை பெற்ற ஆரம்பத்தில், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில், நான் இத்தனை அதிகாரம் பைபிள் படிப்பேன், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன், இவ்வளோ அதிகாரம் வேதம் வாசிப்பேன், இப்படி நான் ஊழியம் செய்வேன், சுவிசேஷம் சொல்லுவேன் அப்படின்னு அநேக காரியங்களை உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில்லை. கொஞ்ச நாளில் மறந்துடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, எனக்கு பைபிள் வாசிக்கவே நேரம் இல்லை, செபிக்கவே நேரம் இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கவே நேரம் இல்லை, ஊழியம் செய்யவே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணின உடன்படிக்கை நாம் மறந்து விடுகிறோம். நம் கர்த்தருக்குள் திடன் கொள்ளும் போது, கர்த்தருக்குள் திடப்படுத்தும் போது தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய ஆவியின் வல்லமை நமக்குள் அனுப்பி அந்த ஆவியானவர் நம்மில் நிலை கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையின்படி நம்மோடு உடன்படிக்கை பண்ணி நம்மில் நிலை கொண்டிருக்கும் போது நமக்கு பயம்லாம் வராது. எல்லா பயங்களும் உங்களை விட்டு விலகி போயிடும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதேயுங்கள், ஆவியானவர் உங்களில் நிலை கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டு ஆவியானவர் நம்மில் நிலைத்திருந்து நாம் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியான பெரிய கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர்? அதுல 19வது வசனம் சொல்லுது, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். இன்று முதல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்று முதல் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய வார்த்தைக்குள் நீங்கள் திடன் கொள்ளும் போது அவருடைய ஆவியை உங்களுக்குள் முத்திரையாக அனுப்பி இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க எப்படி இல்லாம இருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்க கர்த்தருக்குள் திடப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு அவருடைய வார்த்தையில் திடப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு அவருடைய ஆவியினால் நிரம்பி ஆவியானவர் உங்களுக்குள் நிலைத்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அதுல 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகி செருபாபேலின் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு
உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவருடைய ஊழிய பாதையில் நம்மை முத்திரை மோதிரமாக வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி கர்த்தருக்குள் திடப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்குள் திடப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. அவரோடு உடன்படிக்கை பண்ணி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களின் நிலைவரமாய் தங்கி இருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் நிலை கொண்டிருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. தேவையில்லாத பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். உங்களை பயமுறுத்தும்படியான பிரச்சனைகள், உங்களை பயமுறுத்தும்படியான பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்படும். பயத்தை உங்களை விட்டு புறம்பை தள்ளி ஒரு பெரிய தைரியத்தின் ஆவியினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்று முதல் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முத்திரை மோதிரமாக வைத்து ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்காக ஊழியம் செய்யும்படி, எழும்பி பிரகாசிக்கும்படி ஒரு பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற எல்லாரும் உம்மில் திடன் கொள்ள, உடைய வார்த்தையில் திடன் கொள்ள, உடைய ஆவியில் திடன் கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி கிருபை செய்யும். உடைய பிள்ளைகளோடு நீர் பண்ணின உடன்படிக்கையில் அவர்கள் நினைத்து அந்த உடன்படிக்கையின்படி நடந்து பரிசுத்த ஆவியானவர்கள் நிலை கொண்டிருந்து கர்த்தாவே அவர்களை வழி நடத்துகிற கிருபைகளை தார். இன்று முதல் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். முத்திரை மோதிரமாக வைத்து ஆசீர்வதியும். கர்த்தாவே இப்படிப்பட்ட கிருபைகளினால் அவர்களை நிரப்பும், வல்லமையாக பயன்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும், எல்லா விதமான நன்மைகளினால் நிரப்பும்.